ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வேர்க்கடலை கட்லி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 கப் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது பச்சை வேர்க்கடலை. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து தோலை எடுத்தோம்னா எடுக்க வந்துச்சுன்னா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பேனில் 1 கப் சுகர் சேர்த்து 1 கப் தண்ணி விட்டு நல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்க கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சு கொடுத்துக்கலாம். வேர்க்கடலை, சுகர் எல்லாமே வீட்டில் இருக்கும். அதை வச்சு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக நான் க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வெள்ளை கலராகவே செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கையில் ஒரு கம்பி வரணும். பாருங்கள், இந்த கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுதில்ல, இதுதான் இதோட பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையை அதோடு சேர்த்து நல்ல கைவிடாமல் கலரணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிடலாம். பாருங்கள், நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வரணும். இப்படியே கலரிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்ல பேனில் ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. இதுதான் இதோட ஸ்டேஜ். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டில் 1 ஸ்பூன் நெய் போட்டு இந்த மாதிரி தடவி வச்சுருக்கேன். இப்போது இந்த பிளேட்டில் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீனட் கலவையை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்படி தட்டி விட்டிங்கன்னா அதுவே ஃபார்ம் ஆயிரும். 2 மணி நேரத்தில் நல்லா செட் ஆகி வந்துடும். ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக கட் பண்ண வரும். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அப்படி கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஒரு கட்லி ரெடி பண்ணியாச்சுன்னு. இப்போ நம்மளோட வேர்க்கடலை கட்லி ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.